ஹாய் ஹலோ அனைவருக்கும் காலை வணக்கம். நான் தான் உங்கள் சகுந்தலா எஸ் குமாருங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன நாள்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. ஆமாம், +2 பொது தேர்வு எழுதின குழந்தை செல்வங்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து ரிசல்ட் இல்லைங்களா? எல்லா குழந்தைகளுமே வந்து நல்லபடியாக வந்து மார்க் வரணும், பாஸ் ஆகணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். காலையிலேயே எழுந்திரிச்சு எல்லாம் ரெடியாகி அப்படியே உட்காந்துருக்கேன் வெயிட்டிங்கு. ஒரு மாதிரி அப்படியே படப்படன்னு தான் இருக்குது. என்ன சொல்கிறது, +2 தேர்வு எழுதின குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே இன்றைக்கி என்ன மாதிரி தான் அப்படியே படன்னு அப்படியே உட்காந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, நல்லபடியாக மார்க் எடுத்துருவாங்க, பாஸ் ஆகிடுவாங்க. உங்கள்கிட்ட நான் ஒன்று பேரண்ட்ஸ்கிட்ட கேட்குற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், உங்களை கெஞ்சி கேட்குறேன். என்ன அப்படின்னா, மார்க் கம்மியாயிடுச்சுன்னு தயவு செஞ்சு அவங்கள திட்டாதீங்க, சரிங்களா? எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லா டேலண்ட்டும் இருக்காது இல்லைங்களா? விடு தம்பி, இது இல்லையா, காலேஜில் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக சாதிப்பாங்கங்க. அவங்கள வந்து தயவு செஞ்சு திட்டாதீங்க, சரிங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து, ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தைய கம்பேர் பண்ணி பேசாதீங்க. அது அவங்களுக்கு ரொம்ப வலிக்கும். அப்படியே வந்து அவங்க டவுன் ஆயிடுவாங்க. அதனால் அந்த விஷயத்தையும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? நானும் வந்து அப்படி தாங்க உட்காந்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னன்றது தெரிஞ்சிடும். என்னோட பையன் சூப்பராக படிப்பானா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. படிப்பான், பாஸ் ஆகிடுவான். போதும், எனக்கு அதுவே போதும்னு நினைக்கிறேன். சரி, ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தம்பியை வந்து எல்லாருமே வாழ்த்துங்க, சரிங்களா? பாய்.